கோயம்புத்தூர் ஏரியாவில் 50 லட்சத்துக்குள்ள 3 பிஹெச்கே வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கானதான் இந்த வீடியோ. 24க்கு 35ங்கிற 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக காம்பாக்டாக கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2 சென்ட். லேண்ட் டைமென்ஷன்ஸ் 24க்கு 35. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து 1360 ஸ்கொயர் ஃபீட். கிளாடிங் ஸ்டோன், க்ரூ ஒர்க், ஸ்பாட்லைட், டஃப் அண்ட் கிளாஸ் மூலிமா எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி க்ரூ டிசைனில் எம்எஸ் மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிகோ 9:15க்கு 12. கார் போர்ட்டிகோவோட சீலிங்கில் உடன் ஃபினிஷிங்கில் ஃபால் சீலிங் லைட் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமூலையில் ஒரு போர்வெல் மற்றும் 3500 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி 4.5க்கு 5 டைமென்ஷன்ஸில் ஒரு சிட் அவுட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 3க்கு 7 டைமென்ஷன்ஸில் டீக்யூட்டில் அழகாக வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 11க்கு 16. ஃப்ளோர் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் உடன் டிசைன் ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் சைடு ஸ்டேர் கேஸை மறைக்கிற விதமாக பேஸ் கேபினெட்டோட டிவி யூனிட் பண்ணி கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஏரியா டோர் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் 11க்கு 8 சைஸில் ஓப்பன் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட், சவுத், நார்த் வாலில் நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி யூ ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்ஸில் எஸ்எஸ் ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே பேஸ் கேபினெட், வால் கேபினெட்ஸ் நீட்டான டிசைனில் கொடுத்து கிச்சனையும் லிவிங் ஹாலையும் பிரிக்கிற இடத்துல லேசர் கட் எம்எஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பாக்ட் பெட்ரூம் 10க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4.25க்கு 6. வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸில் த்ரெட்ஸ் கிரானைட்லையும் ரைசர் உடன் ஃபினிஷிங் டைல்ஸ்லையும் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங்க்கு எஸ்எஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பாக்ட் பெட்ரூம், ஒரு பெரிய பால்கனி, ஒரு சின்ன சைஸ் பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஒரு சின்ன சைஸ் பால்கனி சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் எம்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காம்பாக்ட் பெட்ரூம் 10க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4க்கு 8. 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் ஒட்டி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 9x16. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4x8. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட வெஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஒரு ஸ்பேசியஸ் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 9x11. சீலிங்கில் ஜிப்சம் போர்ட் ஃபால்ஸ் சீலிங், ரெயிலிங்க்கு டஃப் அண்ட் கிளாஸ், உடன் ஃபினிஷிங் ஃப்ளோரிங்னு சூப்பராக இந்த பால்கனியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடை எடுத்த டீச்சர்ஸ் காலனியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 49 லட்சம். இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.